ரொம்ப நாளாக பேங்க் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? பேங்க் ஜாபுக்கு எக்ஸாம்லாம் எழுதி டயர்ட் ஆகிட்டிங்களா? கிளியர் பண்ண முடியாமல் எப்படி தான் இந்த பேங்க் ஜாபுக்கு எக்ஸாம்லாம் எழுதி கிளியர் பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்லேருந்து வெளியே வந்திருக்க ஒரு ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேட் பேங்க்லேருந்து என்ன போஸ்டிங்காக வெளியிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேனேஜர் அண்ட் டெப்யூட்டி மேனேஜருக்கான போஸ்டிங் வெளியிட்ருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இல்லை. ஸோ டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் வச்சு இன்டர்வியூ மூலிமா தான் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வெறும் ஷார்ட் லிஸ்ட் அண்ட் இன்டர்வியூ தான், எந்த எக்ஸாமும் இல்லை. ஸோ பேங்க் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப் கைஸ். நாம் இந்த வீடியோவில் ஸ்டேட் பேங்க்லேருந்து வெளியே வந்திருக்க மேனேஜர் அண்ட் டெப்யூட்டி மேனேஜருக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வைப் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் பேங்க் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த பேங்க் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே இந்த பேங்க் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வெளியிட்ருக்காங்க. எதுக்காக வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் ரிஸ்க் ஸ்பெஷலிஸ்ட் மாடல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெப்யூட்டி மேனேஜர் ரிஸ்க் ஸ்பெஷலிஸ்ட் மாடல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு போஸ்டிங்குமே நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம். மேனேஜர் ரிஸ்க் ஸ்பெஷலிஸ்ட் மாடல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 1, அன்ரிசர்வ்டு கேட்டகரி 4, மொத்தமாக 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்யூட்டி மேனேஜரில் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 1, அன்ரிசர்வ்டு கேட்டகரி 4ன்ட்டு இதில் 5 வேகன்சி, மொத்தமாக 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் 2, அன்ரிசர்வ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ன்னு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 படி என்ன ஏஜ் லிமிட் இருக்கணுமா, மினிமம் 28லேருந்து மேக்ஸிமம் 40 ஏஜ் இருக்கணும். அண்ட் இந்த டெப்யூட்டி மேனேஜர் பார்த்தீங்கன்னா மினிமம் 25லேருந்து மேக்ஸிமம் 35 ஏஜ் இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 2 போஸ்டிங்கான டெப்யூட்டி மேனேஜர் அண்ட் மேனேஜர் போஸ்டிங் பேசிக்காகவே என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி அண்டு பிடெக் இந்த 2த்தில் எதனா படிச்சிருந்தா நீங்கள் போதும். பேச்சுலர் டிகிரியில் என்ன இருந்தால் ஓகேன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தால் ஓகே. அண்டு பிடெக்கில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஆர் ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் தான். ப்ரிஃபர்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்கலாம், இல்லை பிஜிடிஎம் பண்ணியிருக்கலாம், இல்லை பிஜிடிபிஎம் பண்ணியிருக்கலாம், இல்லை பிஜிடிபிஏ ஃபினான்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ் இதெல்லாம் முடிச்சு ப்ரிஃபர்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சில அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்துக்கோங்க. அண்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க, 5 years போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் டெப்யூட்டி மேனேஜருக்கும் அதே தான் பேச்சுலர் டிகிரி இன் ஃபினான்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிடெக் இன் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா ஜாப்லையும் கேட்குற மாதிரி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில், எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன், நாலேஜ் ஆஃப் ஜாவா, மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செல்ஃப் மோட்டிவேட்டட், ப்ரோஆக்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபில் ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கேல் ஆஃப் பே தாங்க. இதில் பேசிக் சேலரியாகவே இந்த 2 ஜாபுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 64,000லேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ போக போக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து சில பெனிஃபிட்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை. ஸோ அதனால் ஒரு டென்ஷனும் கிடையாது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ தான் இருக்கும். ஷார்ட் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆனவங்களுக்கு வந்து உங்களுக்கு கால் இன்டர்வியூ வரும். ஸோ இன்டர்வியூக்காக வந்து உங்களை எப்படி கால் பண்ணுவாங்க வந்து உங்களோட வேலிடான மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வச்சு தான் உங்களை வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனால் மெரிட் லிஸ்ட்டில் எடுப்பாங்க. இதெல்லாம் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். கால் லெட்டர் வரும் உங்களுக்கு. இன்டர்வியூ ஹார்ட் காப்பியாக வராது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயிலில் தான் வரும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறான்னு பார்க்கலாம்.
இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வேலிடான மெயில் ஐடி இருந்தால் தாங்க அந்த மெயில் ஐடியில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சென்ட் ஆகும் அண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு வச்சுருக்காங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், பயோடேட்டா, ரெஸ்யூமு, ஐடி ப்ரூஃபு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, அப்புறம் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதில் டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணாமல் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே வந்து ரீட் பண்ணாமல் அப்ளை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதில் வந்து சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் வந்து ஓகேன்னு கொடுக்கணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ணதுக்கப்புறம் திருப்பி எதுவும் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் ஸ்டேட் பேங்க்லேருந்து வெளிவந்த இந்த 2 போஸ்டிங்குமே எப்படி அப்ளை ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோவோட நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.